இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். த காஸ்பல் என்கேம் பகுதி 2. கர்த்தர் உங்களிடம் போதகரை பகிர்ந்து கொள்ள சொல்லிய சில காரியங்களை போதகர் பேச விரும்புவதாக கூறுகிறார். கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை பற்றி போதகர் கற்றுத்தரும் பகுதியாகும் என அவர் கூறுகிறார். ஆனாலும் இது உங்களுக்கு வெறும் அறிவாக மாறாமல் இருக்க வேண்டும். மேலும் இயேசு கூறியது போல் இது உங்களுக்கு ஆதி அன்பாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில காரியங்கள் பற்றி போதகர் கூறப்போவதாக கூறுகிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால். மற்ற வார்த்தையில், இந்த செய்தியை ஒரு ஆக்கினை தீர்ப்பின் செய்தியாக மாற அனுமதிக்காதீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மோசேக்கு தன்னுடைய அழைப்பு தெரிந்திருந்தது, ஆனால் அவன் தேவனின் நேரத்தை பின்பற்றவில்லை. உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்வது அற்புதமானதுதான். மோசேவிற்கு தன்னுடைய அழைப்பை எப்படி தெரிந்தது என்பதை பற்றி போதகர் சில வேளைகளில் அதை நினைத்து வியப்படைகிறதாக கூறுகிறார்கள். ஏனெனில் ஆபிரகாமின் கர்த்தராகிய தேவன் மோசேவிற்கு தோன்றி, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று நாம் வேதாகமத்தில் வாசிப்பதில்லை. ஆனால் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பது மோசேக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவனுக்கு தேவனின் நேரம் தெரியவில்லை. தேவனின் நேரம் தெரியாததால் அவன் மாம்சத்தில் செயல்பட்டான். ஒருமுறை போதகரிடம் ஒரு நபர் தன்னோடு சேர்ந்து ஒரு நற்செய்தி கன்வென்ஷன் நடத்த கூறினாராம். அதற்கு போதகர் நிச்சயமாக முடியாது என்று கூறிவிட்டாராம். இந்த போதகருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த விருப்பமில்லை என்று அந்த நபர் நினைத்திருக்கலாம். அதற்கு போதகரை கடிந்து கொள்ளும் அளவிற்கு அந்த நபர் சென்றாராம். உங்களோடு சேர்ந்து செய்ய விருப்பமில்லை என்பதை கூற போதகருக்கு மனதில்லையாம். 2 பேர் ஒரு மனம் பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று வேதாகமும் கூறுகிறது அல்லவா? 10-15 வருடங்களுக்கு முன்பு முழு ஐரோப்பாவிலும் ஊழியம் செய்ய போதகருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாம். போதகர் அதை வேண்டாம் என்று கூறினாராம். மேலும் போதகரின் சகோதரி அவரின் சபைக்கு போதகரை அழைத்தாராம். போதகர் முடியாது என்று கூறிவிட்டார்களாம். ஏனெனில் அது தேவனின் நேரமில்லை என்பதினால். இதற்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று போதகருக்கு தெரிந்திருந்தது. தேவனின் கிருபை என்று கூறுகிறார்கள். ஏனெனில் உம்முடைய பிரசன்னம் போகாத எந்த இடத்திற்கும் நான் செல்வதில்லை என்று போதகர் கர்த்தரிடம் கூறினார்களாம். அதற்கு தன்னுடைய சகோதரியாகிய பிரீத்தியின் சபையில் பிரசன்னம் இல்லை என்பதல்ல, போதகர் அங்கு சென்று சபையில் கலந்து கொள்ளவோ பிரசங்கம் செய்ய அது நேரம் இல்லை என அவர் கூறுகிறார். போதகர் உயர்விற்காக பார்த்து கொண்டு இருந்தார்களாம். கர்த்தர் போதகரை மறைக்க முயற்சி செய்கிறார். இது தேவனை எதிர்ப்பதில்லையா? தேவன் ஒரு வழியில் செல்ல விரும்புகிறார், போதகர் வேறு வழியில் செல்கிறார். மோசே அவ்வாறு இருந்தார். அவருக்கு தேவனின் நேரம் தெரியவில்லை, அதனால் அவர் மாம்சத்தில் கிரியை செய்தார். யாத்திராகமம் 2:12 இது மோசே பற்றி பேசுகிறது. அங்குமிங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பின்பு அவன் எகிப்தியனை கொன்றான். அவனுக்கு தன்னுடைய அழைப்பு தெரிந்திருந்தது. இஸ்ரவேலர்களை மீட்பதுதான் தன்னுடைய அழைப்பாக இருந்தது. தன்னுடைய பலத்தினால் எகிப்தியனை கொன்று மறைத்து வைத்தான். போதகரை பொறுத்தவரையில் அது கோழைத்தனம். பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் மோசே தன்னுடைய மாமனாரின் ஆடுகளை பராமரித்து வந்தான். அது ஒரு அழைப்பு பெற்ற ஒரு நபர் செய்ய வேண்டிய நல்ல ஒரு வேலையாக இருந்தது. தேவனின் ஜனத்தை மீட்க தேவன் கூறிய போது மோசே மாம்சத்தில் தான் இருந்தான். ஆனால் அது ஒரு வித்தியாசமான மாம்சம். அவன் ஒரு இடத்தில் கசப்பாக இருந்தான். அவன் தன்னை குறித்தே பரிதாபப்பட்டு கொண்டு இருந்தான். ஏனென்றால் அவன் முன்பு தவறான ஒன்றை செய்ததினால். இப்பொழுது அவனின் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு வேறு திட்டம் இருந்தது. கர்த்தர் அதை மோசேயிடம் கூற முயற்சித்தார். ஆனால் இன்னும் தன்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவனின் தோல்வியில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டியிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்திலும் சிருஷ்டிகர் மேலும் தன்னுடைய வாழ்க்கையை கட்டவில்லை. தன்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து மீட்க தேவன் மோசேயிடம் கூறிய போது மோசே தேவனிடம் யாத்திராகமம் 3:11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இதை செய்ய நான் யார் என்று மோசே தேவனிடம் இந்த கேள்வியை கேட்டான். மோசே கற்றவர் அல்ல என்பதல்ல, ஏனெனில் அப்போஸ்தலர்
7:22 மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று கூறுகிறது. அப்படி என்றால் அவன் ஒன்று பேசினால் அவன் அதை செய்பவனாகவும் இருந்தான். இந்த மோசேதான் நான் போக எம்மாத்திரம் என்று தேவனிடம் கூறுகிறான். இதே பிரச்சனை தான் நாமும் சந்திக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு பதிலாக நாம் ஜென்ம சுவாப காரியங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கையான காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கொடுத்த முந்தைய நாளில் பைபிள் ஸ்டடி முடிந்த பின்பு ஸ்டீவின் மகனாகிய ஜானத்தன் பாஸ்டரிடம் சென்று, பாஸ்டர் அங்கிள், எனக்கு வயிறு வலி இருக்கிறது, எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று கூறினாராம். போதகர் ஜெபம் செய்ய கர்த்தர் அவனை சுகமாக்கினார். ஜானத்தன் செய்ததை சிலர் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் அவர்கள் தவறான காரியங்களை அறிக்கை செய்கிறார்கள். மனிதர்களுக்கு இப்படியான பாடுகள் இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் சந்தோஷமாக பாடுபடுங்கள் என்று போதகர் கூறுகிறார். இப்படிப்பட்டவர்களோடு போதகருக்கு எந்த வேலையும் இல்லை என போதகர் கூறுகிறார். 2 வகையான மக்கள் உண்டு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிப்பார்கள் என்பதை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தார். அது ஆவிக்குரிய ரீதியில். இயற்கையில் நாங்கள் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகள் போல என்றார்கள். கர்த்தர் உங்களிடம் என்ன கூறியிருக்கிறார்? காரியம் என்னவென்றால், கர்த்தர் அவர்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுதும் நாங்கள் செல்வோம் என்றார்கள். ஏனெனில் தேவன் கோபமாக இருப்பதினால், விசுவாசத்தினால் அல்ல. ஆனால் எல்லாவற்றிற்கும் என்று ஒரு நேரம் இருக்கிறது. அவரின் நேரம் உங்களுடைய நேரம் அல்ல. என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை தாக்க முடிவு செய்தனர். என்னாகமம் 14:40 அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை வீழ்த்தினார்கள் என்று கூறுகிறது. ஏனென்றால் கர்த்தரின் நேரம் இருக்கிறது. இதை பின்னர் மோசே புரிந்து கொண்டார். ஏனெனில் தேவனின் நேரத்தில் தேவ பிரசன்னம் சமூகம் இருக்கிறது. உம்முடைய பிரசன்னம் செல்லாத இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று கூறினார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவை அல்ல, ஆனால் ஆவிக்குரியதாகும் என்று கூறுகிறது. அரண்களை உடைக்க, நிர்மூலமாக்க அவைகளுக்கு தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என கூறுகிறது. அது மழையாக இருந்தாலும் சரி, ஒரு சளியாக இருந்தாலும் சரி. மருத்துவர் அல்ல, ஆனால் தேவன். தேவன் கூறுவதை செய்யுங்கள். மருத்துவரை சென்று பார்க்க கர்த்தர் கூறட்டும். கர்த்தர் கூறுவதை செய்யுங்கள். போதகர் அவராகவே தன்னுடைய மருந்துகளை நிறுத்தப் போவதாக முடிவு செய்தார்களாம். மருத்துவர் எல்லா மருந்துகளையும் எடுக்க கூறினாராம். ஒரு பாட்டில் முழுவதும் மருந்துகள் இருக்கிறது. போதகர் முடியாது என்று கூறி, நான் ஒரு கிறிஸ்தவனாக போதகராக நான் இந்த மருந்தை எடுக்க மறுக்கிறேன் என்று கூறினாராம். 2-3 மாதங்கள் போதகர் மருந்தை சாப்பிடவில்லையாம். யார் உன்னை மருந்தை நிறுத்த கூறியது என்று கர்த்தர் போதகரிடம் கேட்டாராம். என்னுடைய மருந்தல்ல, மூலிகைகள் அல்ல, நீர்தான் என் பரிகாரி, சுகமளிப்பவர் என்று போதகர் கூறினாராம். அதற்கு கர்த்தர், எனக்கு பிரசங்கம் செய்கிறாயா என்று கேட்டாராம். அதனால் போதகர் மருந்து எடுக்க ஆரம்பித்தாராம். மேலும் கர்த்தர், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்கின பின்பு அது உனக்கு தெரியும், அது நிச்சயமான ஒன்றாக இருக்கும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய பரிசுத்த ஆவியினால். கர்த்தரின் நேரத்தை அறிந்திருங்கள். ஆனால் நாம் எல்லாருக்கும் இயற்கையானதில் மாம்சத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆவிக்குரியதில் கொண்டு செல்கிறார். இங்கு மோசே மாம்சத்தில் மாட்டி இருக்கிறான். அங்கு செல்ல நான் யார் என்றும், எனக்கு திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அல்லவா என்றான். மேலும் இப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவன் அல்லவா, நான் அந்த மொழி பேசுபவன் இல்லை அல்லவா என்று பல காரணங்கள் கூறினான். ஆனால் கர்த்தர் மோசேயிடம் யாத்திராகமம் 4:11 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஏசாயா 54:17 உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கூறுகிறது. அதற்கு முன்பு அந்த ஆயுதங்கள் செய்பவர்களையும் படைத்தது நான் அல்லவா என்று கர்த்தர் கூறுகிறார். அதனால் எதற்கு நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள்? அதே காரியத்தை கர்த்தர் மோசேயிடம் கூறுகிறார். மோசே இன்னும் கசப்பானவனாக இருக்கிறான். போதகர் தேவனாக இருந்திருப்பார் என்றால் அவர் கோபம் பட்டு இருப்பார். போதகர் தேவன் அல்ல என்று கூறுகிறார். தேவன் மோசேயிடம் சற்று கோபம் கொண்டார். ஆனால் இங்கு தேவன் அன்பாக இருக்கிறார். யாத்திராகமம் 4:14 அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். ஆரோன் தூங்கி கொண்டிருந்திருப்பான். மீதியானுக்கு செல் என்று தேவன் கூறினார். வனாந்திரத்திற்கு சென்று உன் சகோதரனை கண்டுபிடி என்று கூறினார். அதனால் ஆரோன் புறப்பட்டு மோசேயை சந்திக்க சென்றான். அவன் உன்னை பார்க்கும்போது அவன் தன் இதயத்தில் மகிழ்ச்சி அடைவான் என்று கூறினார்.
முன்பு கசப்பாக இருந்த இதயத்தை தேவன் அன்பாக மாற்றுகிறார். மோசேவிற்கு தன்னுடைய அழைப்பு தெரிந்திருந்தது, ஆனால் தேவனின் நேரத்தை பின்பற்றவில்லை. மேலும் அவன் கசப்பை வேரூண்ட அனுமதித்தான். எந்த அளவிற்கு என்றால் தேவனுக்கு கீழ்ப்படியாத அளவிற்கு. நாமும் அதேதான் செய்கிறோமா? சுவிசேஷம் கூறாமல் இருப்பதற்கு காரணம் தேடுகிறோமா? அதாவது, கர்த்தரே உங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்கிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் என்னை நான் பார்த்து கொள்ளாவிட்டால் யார் என்னை பார்ப்பார்கள் என்று காரணம் கூறுகின்றீர்களா? அதனால்தான் 2 பேதுரு 1:10 இவ்வாறு கூறுகிறது: ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் இருக்கும் என்றால் அதை கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்க வேண்டும். மோசே தன்னுடைய கடந்த காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்க அனுமதித்தான். அவன் கடந்த காலத்தில் வாழ்ந்தான். அவனுடைய கண்களை அதன் மேல் வைத்திருந்தான். போதகர் யுஎஸ்இல் 16 வயதில் வண்டி ஓட்ட கற்ற போது வண்டி ஓட்ட கற்றுக் கொடுப்பவர் இவ்வாறு கூறினாராம்: கண்களை ரோட்டில் வை, கைகளை வீல் மீது வை என்பதாக. ஏனெனில் உன் கண்கள் எங்கே இருக்கிறதோ அங்குதான் வண்டியும் செல்லும். அங்கு பார்ப்பீர்கள் என்றால் வண்டியும் அங்குதான் செல்லும். நீங்கள் அங்கு பார்த்தாலும் வண்டி முன்பாக செல்ல பயிற்சிக்க வேண்டும். உங்களின் கண்கள் கடந்த காலத்தில் இருக்கிறதா? உங்களின் கசப்பான காரியங்களில் நோக்கமாக இருக்கின்றீர்களா? உங்களின் கடந்த தோல்விகளில் நோக்கமாக இருக்கின்றீர்களா? அதை தான் நாம் மாற்றப் போகிறோம். அதில்தான் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்பிக்கையின் தேவன், பழைய ஏற்பாட்டிலும் கூட. பிரசங்கி 5:20 அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். மற்றவர் வார்த்தைகளில் அவைதான் நல்ல நாட்கள் என்று கூற மாட்டீர்கள். ஏனெனில் தேவன் உங்களை இதயத்தின் சந்தோஷத்தில் வைத்திருப்பார். இது பழைய உடன்படிக்கையில் உன்னை குறித்து வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன் என்று தேவன் கூறுகிறார். இயேசுவில் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போஸ்தலராகிய பவுலின் வாழ்க்கை சுலபமான ஒன்றாக இல்லை. தனக்கு சுலபமான வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தார். அவர் அடியெடுத்து வைத்தார். அவரின் வாழ்க்கை சுலபமாக இல்லை என்ற போதிலும் அவர் மன அழுத்தம் அடையவில்லை. அவர் சந்தோஷமாக இருந்தார். அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஏனெனில் அவர் இறுதியாக அவரின் நோக்கத்தை கண்டுபிடித்தார். அவர் அடிக்கடி தேவனோடு பேசியதால் அவருக்கு நேரமும் தெரிந்திருந்தது. பவுல் செய்த ஒரு காரியம் இருக்கிறது. பிலிப்பியர் 3:13-14 சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். போதகர் இதை முதல் முறை வாசித்த போது போதகர் இதை சற்று வினோதமாக கண்டு கொண்டார்களாம். தான் செய்யும் ஒரு காரியம் என்று பவுல் கூறுகிறார். ஆனால் இங்கு 2 காரியங்கள் அவர் செய்கிறார். என்ன நடக்கிறது? ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். அவரின் கடந்த காலத்தில் இருப்பவற்றை மறப்பது என்பது ஒன்று, அவருக்கு முன்பாக இருப்பதற்கு செல்வது மற்றொன்று. ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். இதை நீங்கள் செய்யாத வரையில் நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு கர்த்தரின் நேரம் தெரியாது. உங்களின் கடந்த காலம் உங்களை கண்டுபிடித்து கடிக்கும். பின்பும் நீங்கள் தெய்வ நேரத்திற்கு வெளியே ஏதாவது நீங்கள் செய்வீர்கள். பூர்வீகமான காரியங்களை மறந்து விடுங்கள், ஆனால் தேவனின் நன்மைகளை அல்ல. சங்கீதம் 103:2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்கள் தேவனின் நன்மைகளை மறந்தால் மோசேயைப் போல ஒரு அழகான பிள்ளையாக தேவன் உங்களை படைத்தார் என்பதை மறந்து விடுவீர்கள். மோசேயைப் போல தேவன் நைல் நதியில் உங்களை காப்பாற்றினார் என்பதை மறந்து விடுவீர்கள். ஏனெனில் மோசே நைல் நதியில் குழந்தையாக போடப்பட்டான். தானியேலின் குகையில் சிங்கங்களின் வாயை கட்டினது போல தேவன் முதலைகளின் வாயை கட்டினார். மோசேயைப் போல நீங்கள் அரண்மனையில் இளவரசனாக வளர்க்கப்பட்டீர்கள் என்பதை மறந்து விடுவீர்கள். சற்று யோசியுங்கள். நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலைக்கு உங்களின் பெற்றோர்கள்தான் உங்களை கொண்டு வந்தார்கள் அல்லவா? இதில் மோசமான காரியம் என்னவென்றால், இதையெல்லாம் காரணமாக பயன்படுத்தி கடைசி கால அறுவடைக்கு வேலையாளாக இருக்க மாட்டீர்கள். பின்பு தேவன் உங்களின் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார் என்றும் உங்கள் எல்லா நோய்களையும் சுகமாக்குவார் என்பதையும் நீங்கள் மறப்பீர்கள். சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அதனால் உங்களின் போதகரிடம் ஜெபத்திற்காக வரமாட்டீர்கள். ஜோனத்தன் ஒரு சிறு பிள்ளையைப் போல வந்தான். இதை ஒரு உதாரணமாக போதகர் பயன்படுத்துகிறார். ஜோனத்தன் சிறு பிள்ளைதான். இயேசு சிறு பிள்ளை போல வாருங்கள் என்றார்.
எல்லாவற்றையும் கடினமாக்கி கொள்ளாதீர்கள். கசப்பாக இருப்பதை நிறுத்துங்கள். பாதிக்கப்பட்டவர் போல விளையாடுவதை நிறுத்துங்கள். என்னுடைய அப்பா இதை செய்தார், என்னுடைய அம்மா இதை செய்தார் என்று கூறுவது எல்லாம் முட்டாள்தனம். அதற்கு பதிலாக இயேசுவை நோக்கி பாருங்கள். இங்கு ஆபத்தான ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு நீங்களே காயங்களை ஏற்படுத்தும் போது நீதிமொழிகள் 7:26 அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அது ஒரு வேசி பெண்ணை பற்றி பேசுகிறது. நீங்கள் உங்களை பலமுள்ளவர் என எண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எங்கு காயப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை பிசாசு கண்டு கொள்வான். அதை தேவனுக்கு எதிராக செயல்பட பயன்படுத்துவான். இந்த செய்தியை கொடுத்த முந்தைய தினத்தில் ஏசபேல் பற்றி பேசினார்களாம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரே போலதான் என போதகர் கூறுகிறார்கள். ஆனால் இயேசு இதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க வந்தார். அதுதான் இன்று நடக்கிறது. எத்தனை பேருக்கு விமானம் தெரியும்? விமானம் என்பது பறப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அது பறப்பதற்கு முன்பு அது 2 விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று இழுத்தல், அதாவது ஏதோ ஒன்று அதை இழுக்கிறது. இரண்டாவது புவியீர்ப்பு விசை, அதாவது ஏதோ ஒன்று அதை கீழே இழுக்கிறது. நீங்களும் நானும் இதே போலதான். ஏதோ ஒன்று நம்மை பின்னாக இழுக்கிறது, ஏதோ ஒன்று நம்மை கீழே இருக்கிறது. நாம் நம் மனதை புதிதாக்காவிட்டால் பாவம் நம்மை கீழே இழுக்கிறது. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். வணிக விமானியாகிய இருந்த ஒரு பிரசங்கியாரை போதகர் கேட்டுக்கொண்டிருந்தாராம். அவர் 1960 மற்றும் 70களில் யுஎஸில் போதகர்களை கொண்டு செல்வாராம். ஒரு டவுனில் சென்றபோது ஒரு போதகர் ஒரு பிரசங்க பீடம் கொண்டு வந்தாராம். அதில் ஆம்பிளிஃபயர் மற்றும் மைக் எல்லாம் கூட சேர்ந்து இருந்ததாம். இந்த விமானி இந்த பிரசங்க பீடத்தை ஏற்றி பறக்க கூடிய அளவிற்கு இந்த இன்ஜினிற்கு சக்தி இல்லை என்று அந்த போதகரிடம் கூறினாராம். அதனால் அங்கு இருக்கும் போதகர்களையும் அவர்களின் பெட்டிகளை மாத்திரம்தான் கொண்டு பறக்க முடியும் என்று கூறினாராம். இவ்வாறு கூறிவிட்டு அந்த விமானி தன்னுடைய வேலை பார்க்க சென்று விட்டாராம். இந்த போதகர் யாருக்கும் தெரியாமல் பிரசங்க பீடத்தை திருட்டுத்தனமாக உள்ளே எடுத்து சென்றாராம். ரன்வேயில் விமானம் சென்றது. அது டேக் ஆஃப் செய்ய வேண்டிய வேகத்தை அதால் எடுக்க முடியவில்லை. அந்த விமானி பிரசங்க பீடம் பின்னால் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாராம். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கூறினாராம். அதனால் அவர் விமானத்திலிருந்து பிரசங்க பீடத்தை வெளியே கொண்டு செல்ல கூறினாராம். அதுபோல நீங்கள் பாவத்தை சுமந்து கொண்டு செல்கின்றீர்களா? அதனால்தான் உங்களால் பறக்க முடியவில்லையா? அது உங்களை கீழாக இழுக்கின்றதா? கர்த்தரிடம் உங்களின் பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் மன்னிப்பார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஏதாவது தவறு என்பது தெரியுமானால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சங்கீதம் 40:1-3 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நீங்கள் ஒருவேளை பயங்கரமான குழியில் இருக்கலாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இன்னும் கீழாக செல்கிறது. இது எல்லாம் நீங்கள் சொந்தமாக செய்ததாக இருக்கலாம். ஆனால் நாம் நம்மை உயர்த்துகிற தேவனை சேவிக்கிறோம். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நம்மை உயர்த்துவார். நான் நலமாக தான் இருக்கிறேன் என்றால் அவர் கடந்து செல்வார். சங்கீதம் 61:2 என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். இயேசு நம்மை உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களுடைய கனவுகள் சாம்பலாக மாறியிருக்கலாம். நீங்கள் நம்புவது ஒன்றுமில்லாததாக மாறியிருக்கலாம். ஆனால் ஏசாயா 61:3 சாம்பலை சிங்காரமாக கர்த்தர் மாற்றுகிறார் என்று கூறுகிறது. அவர் சாம்பலை அழகுபடுத்தவில்லை, அவர் அதை மீட்கப் போகிறார். மீட்கப்பட்டது என்னவோ அது அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாவத்தை வெல்ல மேற்கொள்ள வேண்டும். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை புழுதியிலிருந்து சாம்பல் குவியிலிருந்து உயர்த்தட்டும். அவர் உங்களை உயர கண்மலையில் நிறுத்தட்டும். அவர் உங்களின் காலடிகளை ஸ்தாபிக்கட்டும். எப்படி? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அவர் என் வாயில் புதுப்பாட்டை வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த விடுதலையின் கீதத்தை பாடுகின்றீர்களா? அதை பாடாமல் எப்படி விடுதலையை எதிர்பார்க்க முடியும்? இல்லை என்றால் கிறிஸ்தவ பாடல்கள் அல்லாது மற்ற பாடல்களை, பிசாசை துதிக்கும் பாடல்களை, தேவன் அல்லாதவைகளை பாடுவீர்கள் என்றால் எப்படி விடுதலையை எதிர்பார்க்க முடியும்? எப்படி அது விடுதலையாக்கும்?
இயேசுவிடம் வாருங்கள். எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். பவுல் தான் முன்பாக செல்கிறேன் என்று கூறியது இதைதான். என் முன் இருக்கும் காரியங்களை நோக்கி செல்கிறேன் என்று கூறியது. ரோமர் 12:2 தேவ வசனத்தில் மனதை புதிதாக்குதலால் மறுரூபமாக்கப்பட்டு இருங்கள் என்று கூறுகிறது. 2 கொரிந்தியர் 1:20 உங்களுக்கான எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இது நேரத்தை பற்றி என்பது நினைவில் இருக்கிறதா? அதனால் எதை குறித்து கவலைப்படுகின்றீர்கள்? எல்லாவற்றிற்கும் ஒரு கால வரையறை இருக்கிறது. பேதுரு இவ்வாறு கூறுகிறார், ஏனெனில் கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம் போலவும் 1000 வருடம் என்பது ஒரு நாள் போலவும் ஆகும். ஆனால் இது உங்களுடைய நேரத்தில் அல்ல, கர்த்தருடைய நேரத்தில். விமானம் என்பது பறக்க வேண்டும் அல்லவா? போதகர் ஒரு விமான கம்பெனியில் வைஸ் பிரசிடென்டாக இருந்தாராம். போதகர் புரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், விமானம் தரையில் இருக்கும்போது அது பணம் சம்பாதிக்காது, அது பறக்கும் போதுதான் பணம் சம்பாதிக்கிறது. விமான நிலையத்தில் நிற்கும் விமானம் பணம் சம்பாதிக்காது. சொல்ல போனால் விமான நிலையத்திற்கு விமானம் நிற்பதற்காக பணம் கொடுக்க வேண்டும். அது பறக்கும் போது பணம் சம்பாதிக்கிறது. பூமியில் இருக்கும்போது ஒரு பாரமாக இருக்கிறது. அதுபோல நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படாமல் இருக்கும்போது நீங்கள் பூமிக்கு பாரமாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு தேவனின் நேரம் தெரியாது. உங்கள் பக்கத்தில் இருப்பவரை பார்த்து நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கின்றீர்கள், உங்களுக்கு தேவன் நோக்கம், தேவனின் நேரம் தெரியும் என்று கூறுங்கள். இது மிகவும் முக்கியமானது. உங்களிடம் நீங்கள் நான் பூமிக்கு பாரமில்லை என்பதை கூறுங்கள். இதை நீங்கள் கூறுவது முக்கியமாகும். ஏனெனில் போதகர் அவ்வாறு தன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாராம். எதுவரை என்றால் தேவனின் நோக்கத்தை அறியும் வரை. அதனால் தான் போதகர் அதை பின்பற்றுவது முக்கியம் என அவர் கூறுகிறார். ஏனெனில் அவர் பூமிக்கு பாரமாகாமல் இருப்பதற்கு. அதனால் நேரத்தை, உங்களின் அழைப்பை, நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை, கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். போதகர் தான் கண்டுபிடித்த இசை கருவியின் பின் தொடர வேண்டுமா அல்லது கிட்டாரா என கேட்டாராம். 2 மணி நேரத்திற்கு முன்பு வரையிலும் போதகருக்கு பதில் தெரியவில்லையாம். 2 மணி நேரம் முன்பு கர்த்தர் போதகரிடம் பேசினாராம். இது அவரின் ஆயுதம். நம்முடைய ஆயுதம் ஆவிக்குரியது, மாம்சத்திற்கானதல்ல அல்லவா? எப்படி முன் செல்வது என்பது தெளிவாக இருக்கிறது என போதகர் கூறுகிறார். எந்த குழப்பமும் இல்லை. இது நம்முடைய தேவன். அவர் நம்மை நம்பிக்கையினால் நிரப்புகிறார். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.